ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EUR/AUD சார்ட்டை வந்து இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தாராளமாக நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணலாம். உங்கள் கமெண்ட்ஸை வந்து உங்கள் தாட்ஸையும் டவுட்ஸையும் வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம். லைன் பை லைன் நம்ம வந்து ஒவ்வொரு டவுட்ஸாக கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? அது போக நம்ம வந்து கோர்ஸை வந்து செல் பண்ணிருக்கோம். நம்ம கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 2 டவுட்டை வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டவுட் பார்த்தீங்கன்னா 27 சார்ட்ஸு, அதாவது ஒரு 25+ சார்ட்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? நம்ம கம்யூனிட்டியில் அந்த 25+ சார்ட்ஸே வந்து எப்படி ட்ராக் பண்ணுறதுங்கிற ஒரு டவுட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்றைக்குமே இருக்குது. சரிங்களா? அதனால தான் நான் வந்து கோர்ஸ் வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஃபஸ்ட் வீடியோலேயே என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ட்ரேடிங் வியூவில் வந்து ப்ரோ அக்கௌண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கி ஆகணும். சரிங்களா? ட்ரேட் அப்படின்றது வந்து நார்மலாக வந்து ஒரு 1000 ரூபா போட்டு வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு ஒரு 1500 நீங்கள் வெளியே எடுக்கிறீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஓகே தான், இது ட்ரேட் தான். பட் இது ஒரு டைம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் லக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு டைம் உங்களுக்கு நடக்கணுன்னா சில பல டூல்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதில் மெயினாக தேவைப்படுற ஒரு டூல் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ ப்ரோ அக்கௌண்ட்டு. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 20 சார்ட் 25 சார்ட் வந்து நம்ம இது பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போ லைவ்லேயே ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் எந்த மாதிரி என்னுடைய வீட்டில் எனக்காக ட்ரேடிங்க்கு நான் என்ன செட்டப் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு கொஞ்சம் லைவ்லேயே காட்டுறேன். சரிங்களா? அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபை ஆகும். இப்போ நான் வைக்கிறேன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு வந்து ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு அலாரம் செட் பண்ணுறேன். அப்புறம் இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்துச்சுன்னா இங்கே ஒரு அலாரம் செட் பண்ணுறேன். சரிங்களா? அப்படி லேட் ஆகும் அப்படின்னா இங்கேயே நான் வச்சுக்கிறேங்களேன், இங்கே ஒரு அலாரம் நான் வந்து செட் பண்ணுறேன். சரிங்களா? என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ட்ரேடிங் வியூ அலர்ட்னு சொல்லுவாங்க. நான் இந்தளவு வந்து வீட்டில் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மெசேஜோ இல்லை சம்திங் வந்து ஒரு ரிங் அடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா தான் இந்த ப்ரைஸ்க்கு வரப்போ நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே தாராளமாக போக முடியும். சரிங்களா? அப்போ தான் உங்களால் வந்து ட்ரேடை வந்து ட்ராக் டவுன் பண்ண முடியும். சரிங்களா? அப்படி இல்லாமல் நம்ம வந்து வெறுமனவே மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம்னு அந்த டைமுக்கு நீங்கள் உள்ளே இருக்க மாட்டீங்க. சம்டைம் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கு உள்ளே விட்டுட்டு அது பாட்டுக்கு தாராளமாக எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் ட்ரேடிங்கை ட்ராக் பண்ண முடியாது. ஸோ ட்ரேடிங்கில் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் தான். சரிங்களா? நீங்கள் வந்து ட்ரேடில் மார்க் பண்ண நல்லா மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களால் சக்சீட் ஆக முடியாது. ஸோ இதுதான் வந்து மெயின் ப்ரொசீஜர். நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணி தான் உங்களால் வந்து ட்ரேடில் சக்ஸஸ் ஆக முடியும். ட்ராக் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வெறுமனவே சார்ட்டை மார்க் பண்ணுவீங்க, அந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு ட்ரேட் மேலே போயிடும். எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் உள்ளே இருப்பீங்களா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்குக்கு நீங்கள் உள்ளே இருக்க மாட்டீங்க. சரிங்களா? இதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்ரேடராக நீங்கள் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் வியூ எல்லாமே வந்து ரொம்ப அமௌண்ட்டுலாம் நினைக்க வேண்டாம். 30 days வந்து ஃப்ரீ ட்ரையலே இருக்குது. ஓகேங்களா? ட்ரேடிங் வியூஸ்க்கு 30 நாள் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரீயாகவே கொடுக்குறான். ஸோ அதை ஆக்சஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 30 நாளில் நல்லா கற்றுக்கிட்டு அந்த 30 நாள் ஃபஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா தான் ட்ரேடிங் வியூ எப்படி வேலை செய்யுது, அது நமக்கு யூஸ்ஃபுல் இல்லையா அப்படின்றத நீங்கள் அந்த 30 நாளில் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் வீடியோக்குள்ளே போய்க்கலாம். சரிங்களா? ஒரு டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன், அதை வந்து கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, எப்படி வந்து இவ்வளோ ட்ராக் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. இதுதான் வந்து நம்மளுடைய மெயின் ப்ராசஸே. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஒரு சிக்னல்னு சொல்ல முடியாது, ஒரு சூப்பரான செட்டப் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு கிடச்சிது. சரிங்களா? அதை வந்து கம்யூனிட்டியில் இது பண்ணியாச்சு. பட் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துலையே வந்து ஆல்ரெடி ஏசியன் ஹையை வந்து டேப் பண்ணிருந்துச்சு. நம்ம வந்து ஜோன் வந்து இவ்வளோ தூரம் எஸ்எல் கொடுத்துருந்தோம். அதுக்கான ரீசனும் சொல்கிறேன். இது ஏன் வந்து நான் வந்து சூப்பரான செட்டப் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி ஒரு செட்டப்பை தான் நம்ம வந்து சூப்பர் செட்டப் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எதுக்கு அப்படின்னு வந்து லைன் பை லைனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து நடந்திருக்கு. ஒரு ஹையை வந்து ஸ்வீப் பண்ணுது. சரிங்களா? ஸ்வீப் அப்படின்றது இப்படி வெறுமனவே மேலே போயிட்டு இருந்துச்சுன்னா இது ஸ்வீப்புன்னு சொல்லலாமான்னா இதை ஸ்வீப்புன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அது வந்து ஒரு சிஹெச் பண்ணால் தான் அதை வந்து நம்ம மேஜரான ஸ்வீப்புன்னு எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ இப்போ லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து தாராளமாக பண்ணுது.
இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வந்து மாற்றிக்கிறேன். சரிங்களா? எதுக்காக 1 hour மாற்றுறீங்க அப்படின்னா, இங்கே வந்து கொஞ்சம் ஓபி வந்து பெருசாக இருக்கும். சரிங்களா? ஓபி பெருசாக இருக்கும். ஸோ வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுடைய என்ட்ரி வந்து மிஸ் ஆகாது. ஸோ வந்து நான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் மாற்றுறதுனா மாற்றலாம். ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் 15 மினிட்ஸில் அடுத்த ஸ்விங்கில் ஒரு வேளை எடுக்கலினா கூட அடுத்த ஸ்விங்கில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால தான் நான் இந்த இடத்துல மெயினாக வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் மாற்றி ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு நீட்டாக ஒரு சிஹெச்சும் நடந்துடுச்சு. சரிங்களா? இது வந்து ஒரு கோல்டன் செட்டப் அப்படின்னு என்றைக்கும் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்வீப் முடிஞ்சோடனே சிஹெச் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற ஆர்டர் பிளாக் ஹைலி வேலிட் எடுத்துகிட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஆனால் இது எவ்வளோ தூரம் போகுங்கிறது தான் வந்து விஷயமே. சரிங்களா? இப்போ வந்து மறுபடியும் நம்ம 15 மினிட்ஸுக்கு நம்ம டைம் ஃப்ரேமை வந்து கொண்டு வந்துடலாம். சரிங்களா? 15 மினிட்ஸ்க்கு கொண்டு வந்துட்டு, ஆனால் ஜோன் வந்து மாறாது. நம்ம 1 hourல மார்க் பண்ணால் அதே ஜோன்ஸ் தான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம லைன் பை லைனாக அதை பார்க்கலாம். இப்போ வந்து 1 hourல நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி பாருங்கள். தாராளமாக உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து அவைலபிள் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த என்ட்ரி ஒரு வேளை பிடிக்கலைன்னா 2வது என்ட்ரி வச்சுருக்கேன். ஸோ வந்து கவலைப்படாதீர்கள். சரிங்களா? இது 2வது இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசியன் ஹை இருக்குது. இதனால தான் நான் வந்து ரிஸ்க் அப்படின்னு வந்து அந்த இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏசியன் ஹை இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ஏசியன் ஹையில் இருக்கிற லிக்விடிட்டி தூக்கிட்டு கீழே போயிடும். சரிங்களா? அதனால தான் வந்து ரிஸ்க்குன்னு சொல்லியிருந்தோம். நான் எப்போ போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் இந்த சார்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதுதான் நான் போஸ்ட் பண்ண அந்த சினாரியோ. பட் இது 15 மினிட்ஸ் அப்படின்றதுனால இதுக்கப்புறம் வந்த ஜோன் இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருக்கலாம். பட் நான் அதை மென்ஷன் பண்ணாமல் விட்டேன். ஏன் மிஸ்டேக் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் அதையும் மென்ஷன் பண்ணி நீட்டாக போட்டு விட்றலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னொரு என்ட்ரி, அதாவது இந்த இடத்துல ஒரு என்ட்ரி நமக்கு வந்து கிடச்சிது. அதே போல் இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு என்ட்ரி இந்த இடத்துல எஸ்எல் வச்சுருக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல எஸ்எல் TP1 TP2 TP3 அதெல்லாம் வந்து மேலே போயிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் வந்து ஃபஸ்ட்டு டிபி என்றைக்குமே நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக். இன்னும் வந்து டிபி ரன்னிங்கில் தான் இருக்குது. சரிங்களா? இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ வந்து இப்போதைக்கும் பார்த்திங்கன்னா எந்த டெசிஷனும் என்னால் மேக் பண்ண முடியாது. மார்க்கெட் என்ன பண்ணுதுங்கிறது எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட்டை பொறுத்து தான், நம்மளை பொறுத்து கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ மெயினாக மேக் பண்ணதுக்கு காரணம் ஒரு கோல்டன் என்ட்ரி அப்படின்னா இதுதான். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் சிஹெச் ஒன்று நடந்திருக்கும். அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே வந்து ஒரு ஆர்டர் பிளாக். நீங்கள் வந்து 1 hours இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துக்கிட்டாலும் சரி. சரிங்களா? இதுதான் வந்து கோல்டன் என்ட்ரி ஆர் கோல்டன் செட்டப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எஸ்எம்சியில் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி செட்டப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து கொஞ்சம் ரீஃபைன் பண்ணதுனால தான் உங்களுக்கு எஸ்எம்சி பார்க்குறக்கும் ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற எஸ்எம்சி நான் டேரெக்டாக காட்டுறேன் பாருங்கள். வேறு ஒரு எக்ஸாம்பிளில் ஒன்றும் இல்லை. இதை இந்த என்ட்ரியே பாருங்களேன். இந்த இடத்துல டேரெக்டாக வந்து டச் பண்ணோன்னா ஒரு சிஹெச் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? இது நான் வந்து என்னுடைய இதில் வந்து ஸ்ட்ராட்டஜியில் நான் வச்சுருக்கிற செட்டப்பை தவிர ஒரிஜினல் எஸ்எம்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். காம்ப்ளிகேட்டட் மீன்ஸ் கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எஸ்எம்சியில் நான் அப்படி ரீஃபைன் பண்ணி வச்சுருந்தேன். சரிங்களா? ஆனால் ஒரிஜினல் எஸ்எம்சி ட்ரூ எஸ்எம்சினா இந்த செட்டப்ஸில் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஓகே, டன். இதை தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் வந்து சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோர்ஸ் வந்து இது பண்ணிருக்கோம். கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.